ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொதுவாகவே யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எல்லா வலைத்தளங்கள்லையும் நம்ம சோழர்கள் பற்றின வீடியோக்கள் நிறைய பார்த்துருப்போம். அவங்களோட பெருமைகள், ஆட்சி வரலாறு, ஆதிக்கம், இதை பற்றி எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ நான் அந்த வகையில் சோழர்கள் பற்றி சொல்லாமல் பாண்டிய மன்னர்களில் ஒருவரான முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் பற்றி தான் சொல்ல போகிறேன். அவரோட சிறப்பு, ஆதிக்கத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க போகலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாண்டிய மன்னர்களை பட்டியலிடணும்னா அது ரொம்ப பெருசாக போய்கிட்டே இருக்கும். ஏன்னா சங்க காலம், முற்காலம், பிற்காலம்னு பல காலகட்டங்களில் பாண்டிய மன்னர்கள் தமிழகத்தை ஆட்சி செஞ்சுருக்காங்க. நம்ம தமிழ் புக்ஸில் சில செய்யுள்கள் எல்லாம் ஒரு சில பாண்டிய மன்னர்கள் பெயர்களை கேள்விப்பட்டிருப்போம். கடுங்கோன், ஸ்ரீமார ஸ்ரீவல்லபன், நெடுஞ்சடையன், இந்த பெயர்கள்லாம் கண்டிப்பாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா இவங்க எல்லாருமே சங்ககால பாண்டிய மன்னர்கள். நம்ம இப்ப பார்க்க போற முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் பிற்கால பாண்டிய மன்னர்கள்ல ஒருவர் தான். வாங்க இப்ப இவரை பத்தி நம்ம பார்க்கலாம். பாண்டிய பேரரசர்கள்லயே முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் மிகவும் புகழ்பெற்ற பேரரசர். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, சோழர்களோட ஆதிக்கத்துல இருந்து பாண்டிய நாட்டை மீட்டுட்டு எடுத்துட்டு வந்திருக்காரு. அதுதான் இவரோட ஆட்சி காலம். பாத்தீங்கன்னா கிபி 1216 முதல் கிபி 1239 வரை தான் நடைபெற்றுச்சு. சோழர்களோட ஆதிக்கத்திலிருந்து தன்னுடைய நாட்டை வெளியே கொண்டு வந்ததுனால மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் அப்படின்னு இவருக்கு பட்ட பேரும் இருக்கு. முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பாண்டிய நாடு சோழர்களுக்கு அடங்கிய ஒரு சிற்றரசு நாடாக தான் இருந்திருக்கு. மாறவர்மனோட முன்னோர்கள் எல்லாமே சோழர்களுக்கு திரை செலுத்தி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் சின்ன பையனா இருக்கும்போது 3ஆம் குலோத்துங்க சோழன் மதுரை மீது படையெடுத்து வராரு. படையெடுத்து வந்த 3ஆம் குலோத்துங்க சோழன் அங்க இருந்த பாண்டிய அரண்மனைகள் எல்லாத்தையுமே அழிக்கிறாரு. ஒவ்வொரு பாண்டிய அரண்மனையும் சேதமடைகிறத தான் கண்ணால இந்த சிறுவன் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் பாக்குறாரு. அந்த காட்சியும் அவமானமும் சின்ன வயசுல இருந்தே இவர் மனசுல ஆழமா பதிய ஆரம்பிக்குது. சோ அந்த காட்சியை பார்த்ததுல இருந்து இந்த சோழர்களை எப்படின்னா பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவர் மனசுல ஆழமா பதியுது. 3ஆம் குலோத்துங்க சோழன் இறந்த பிறகு அவருடைய மகன் 3ஆம் ராஜராஜ சோழன் அரியணை ஏறாரு. அந்த சந்தர்ப்பத்தை கச்சிதமா பயன்படுத்தின மாறவர்மன் சுந்தரபாண்டியன் சோழர்கள் மீது படையெடுத்து சென்று பழி வாங்குற எண்ணத்தை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாரு. ஒரு பெரிய படையோட சோழ தேசத்தை நோக்கி போர் புரிஞ்சு 3ஆம் ராசராசனையும் அந்த போர்ல வெற்றி பெற்று சோழ நாட்டையுமே சக்சஸ்ஃபுல்லி கைப்பற்றி இருக்காரு. அது மட்டும் இல்லாம சோழர்களோட தலைநகரமான தஞ்சையையும் உறையூரையும் முற்றிலுமாக அழித்திருக்காரு. எப்படி 3ஆம் குலோத்துங்க சோழன் பாண்டிய அரண்மனைகள் எல்லாம் அழிச்சாரோ அதே மாதிரி மாறவர்மன் சுந்தரபாண்டியனும் அங்க இருக்கிற சோழ நாட்டுல இருக்கிற அரண்மனைகளையும் மாட மாளிகைகளையும் இடித்து தரமட்டமாக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம போர்ல தோத்த ராஜராஜனை தஞ்சை தலைநகரை விட்டே வெளியேற்றிருக்காரு. இதனாலே இவருக்கு சோநாடு கொண்டருளிய சுந்தர பாண்டிய தேவர் அப்படின்னு ஒரு பட்ட பேர் இருக்கு. அதாவது சோநாடு கொண்டருளிய அப்படின்னா சோழ நாட்டை கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். சோழர்களோட 2ஆம் தலைநகரமான பழையாறைக்கு சென்று மகுடமும் சூடி கொண்டாராம். அப்போ அங்கிருந்து திரும்புற வழியில அங்க இருக்கிற ஒரு அரண்மனையில தங்கி நாட்டை இழந்த 3ஆம் ராசராசனை இங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அவரை கூட்டிட்டு வர சொல்லி சோழ நாட மறுபடியும் 3ஆம் ராஜராசனுக்கே கொடுத்து எனக்கு திரை செலுத்தி நீயே ஆட்சி பண்ணு அப்படின்னு கொடுத்ததா வரலாறு சொல்லுது. இதுக்கப்புறம் அவருக்கு இன்னொரு பட்ட பேரும் வந்திருக்கு. சோநாடு வழங்கி அருளிய சுந்தரபாண்டியன், அதாவது சோழ நாட்டை மறுபடியும் வழங்கியவன். முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் சோழ தேசத்தை இந்த மாதிரி வெற்றி பெற்று சிறப்பம்சமா விளங்குறது மட்டும் இல்லாம இலங்கை மீதுமே போர் புரிஞ்சாதான். சக்சஸ்ஃபுல்லா படையெடுத்து இலங்கையுமே கைப்பற்றிருக்காரு அப்படின்னு வரலாறு சொல்லுது. சுந்தரபாண்டியனோட ஆட்சி பாண்டிய பேரரசின் ஒரு வீழ்ச்சி அடைந்த ஒரு நிலைமையை மாற்றி சோழர்களோட மேலாதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இலங்கையுமே வீழ்த்தி வீரம், போர்த்திறன், அரசியல்னு எல்லா விஷயத்திலையும் சிறப்பா விளங்கினதுனாலேயே முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியனோட புகழாரம் இன்னி வரைக்கும் பேசப்படுது. இப்படி மாறவர்மன் சுந்தரபாண்டியனுடைய சிறப்புகளை நம்ம பட்டியலிட்டுட்டே போகலாம். இதுல முக்கியமான இன்னொரு சிறப்பு கூட இவர்கிட்ட இருக்கு. இவர் நேரடியா பல புதிய கோவில்கள் கட்டியதை விட ஏற்கனவே இருந்த முக்கியமான கோவில்களுக்கு
பொன் கொடுத்து உதவியிருக்காரு, கோபுரம் கட்ட உதவியிருக்காரு, நிறைய முக்கியமான கோயில்களை விரிவுபடுத்துறதுக்காக நிறைய திருப்பணிகளை இவரா முன் வந்து நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இவரோட ஆட்சியில இவர் சம்பாதிச்ச செல்வத்துல மக்களுக்கும் கோயில்களுக்கும் தான் அதிகமா செலவிட்டிருக்காரு அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த வீடியோல முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் பத்தி பார்த்தோம். என்னோட இன்னொரு வீடியோல இன்னொரு கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து அகைன் மீட் பண்றேன். அன்டில் தென் பாய்.